அனைவருக்கும் வணக்கம். விடிய காலை உறக்கம் மிகவும் இனிமையாக இருந்தது. ஆனால் அந்த உறக்கம் சிறிது நேரம் கூட நீடிக்கவில்லை. என் உறக்கத்தை கெடுப்பதற்கென்றே தொலைபேசி ஒலிக்கவும் தொடங்கியது. நானும் கண்களை கசக்கி தொலைபேசியை பார்க்க அதில் ரகு என்று பெயரும் வந்தது. அதனை பார்த்த எனக்கு எரிச்சல் கலந்த கோபம் மட்டுமே வந்தது. காரணம், ரகு என்பவர் வேறு யாரும் அல்ல, என் கணவருடைய அண்ணன்தான். நானும் கோபத்துடனேயே தொலைபேசியை அணைத்து வைத்துவிட்டு மீண்டும் உறங்குவதற்கு முயற்சி செய்தேன். சற்று நேரத்தில் அருகில் படுத்திருந்த கணவரின் தொலைபேசி அலறத் தொடங்கியது. நானும் அரை தூக்கத்தில் கவனித்து கொண்டிருந்தேன். தொலைபேசியை எடுத்து பேசத் தொடங்கிய என் கணவர் பதற்றத்துடனே சில கேள்விகளை கேட்டு கொண்டிருந்தார். நானும் தூக்கம் கலைந்து அவர் என்ன பேசுகிறார் என்று கவனிக்க ஆரம்பித்தேன். சிறிது நேரத்திலேயே என் கணவரின் முகம் மாறத் தொடங்கியது. அவரின் கண்களில் ஒரு விசித்திரமான பயமும் தென்பட்டது. அதை அனைத்துமே நானும் கவனித்து கொண்டுதான் இருந்தேன். அவர் தொலைபேசியை வைத்தவுடன் நானும் அவரிடம் என்னவென்று விசாரிக்க, அவரோ பதட்டத்துடன் அண்ணன் அண்ணி சென்ற கார் விபத்துக்குள்ளாகிவிட்டது, நாம் உடனடியாக சென்னைக்கு புறப்பட வேண்டும் என்றார். இதை கேட்டு நானும் பதறிதான் போனேன். கணவர் சில நிமிடங்கள் கூட நேரம் கொடுக்கவில்லை. உடனடியாக கிளம்பும்படியும் பறந்து கொண்டிருந்தார். நானும் வேறு வழியில்லாமல் சில நிமிடங்களிலேயே புறப்பட்டு கணவருடன் காரில் அமர்ந்தேன். காரும் சென்னையை நோக்கி சென்று கொண்டிருந்தது. நானும் சென்று கொண்டிருக்கும் பொழுது யோசிக்க தொடங்கினேன். என் கணவருக்கு ஒரே ஒரு அண்ணன் மட்டுமே. அப்பா அம்மா சில வருடங்களுக்கு முன்பே இறந்துவிட்டனர். கணவரின் அண்ணன் காதல் திருமணம் செய்து கொண்டவர். அதனால் கடைசி வரை அப்பா அம்மா அவரை சேர்த்து கொள்ளவே இல்லை. ஆனால் என் கணவர் மட்டும் அடிக்கடி அவரை பார்த்து விட்டு வருவார். என் கணவருக்கு அண்ணனின் மேல் அவ்வளவு பாசம். கணவனின் அண்ணன் அதிகமாக ஏதும் படிக்கவில்லை என்றாலும் மிகவும் திறமையானவர். காதல் திருமணம் செய்து கொண்டு தனியாக சென்றவர். சில வருடங்களிலேயே அவருக்கென்று சொந்தமாக வியாபாரத்தை தொடங்கி நல்ல நிலைமைக்கும் வந்துவிட்டார். அவர்களுக்கு 2 வயதில் ஒரு பெண் குழந்தையும் உள்ளது. கணவனின் அண்ணியும் சளைத்தவள் அல்ல. கணவருக்கு எப்படியெல்லாம் உதவ முடியுமோ அப்படியெல்லாம் அவருக்கு உறுதுணையாக நின்று அவரின் வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாக இருந்தாள். அவர்களும் சில முறை எங்களது வீட்டிற்கு வந்ததும் உண்டு. ஆனால் ஏனோ தெரியவில்லை, எனக்கு மட்டும் இருவரை கண்டாலே பிடிக்காது. சில முறை சண்டையும் வந்தது. சண்டை வந்ததுதான் மிச்சம். இதை புரிந்து கொண்ட அவர்களுமே எங்கள் வீட்டுக்கு வருவதை நிறுத்தியும் விட்டனர். கணவர்தான் எப்போதாவது சென்று பார்த்துவிட்டும் வருவார். என் கணவர் வெளிநாட்டில் பணிபுரிகிறார். வருடத்திற்கு 2 முறை விடுமுறையில் வந்துவிட்டு செல்வார். எங்களுக்கு திருமணமாகி 4 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆனால் இதுவரை எங்களுக்கு குழந்தை என்று எதுவுமே இல்லை. நாங்கள் தனியாக தான் வசித்து வருகிறோம். இதை அனைத்தையுமே யோசித்து கொண்டு நானும் காரில் அமர்ந்திருக்கும் பொழுது மீண்டும் கணவரின் தொலைபேசி ஒலிக்கத் தொடங்கியது. அதை எடுத்து பேசிய கணவர் சிறிது நேரத்திலேயே காரை ஓரமாக நிறுத்திவிட்டு அழத் தொடங்கினார். நானும் பதறிப்போய் என்னவென்று விசாரிக்க, அண்ணன் அண்ணி இருவருமே இறந்து விட்டார்கள் என துயரமான ஒரு செய்தியையும் தெரிவித்தார். அதை கேட்டு எனக்கும் கவலையாக தான் இருந்தது. ஆனாலும் அதிகமான கவலை ஏதும் இல்லை. ஏனென்றால் அவர்கள் மேல் எனக்கு கோபம் அதிகமாக தான் இருந்தது. அதற்கு காரணமும் இருந்தது. அவர்கள் தொழில் தொடங்குவதற்கு எனது கணவர்தான் பண உதவி செய்து கொடுத்தார். அதுவும் என்னிடம் கேட்காமல். அதனால்தான் ஆரம்பத்திலிருந்தே அவரிடம் எனக்கு நல்ல உறவு எதுவும் இல்லை. கணவரின் பணத்தை வாங்கி தொழில் செய்துவிட்டு எங்களை விட நல்ல நிலைமைக்கு வந்துவிட்டார்களே என்ற பொறாமைதான் எனக்கு அதிகமாக இருந்தது. பிறகு நானும் கணவரும் அவர்களின் உடல் வைக்கப்பட்டிருந்த மருத்துவமனைக்கு சென்று விசாரிக்க, அவர்கள் யாரென்று விசாரித்து அவர்களின் உடல்களை காண்பித்தனர். என் கணவர் அண்ணனின் உடலை கட்டி பிடித்து கொண்டு வெகு நேரமாக அழுது கொண்டு இருந்தார். நானும் வேண்டா வெறுப்பாக அவரின் அருகில் நின்று அழுது கொண்டும் இருந்தேன். பிறகு ஒவ்வொரு உறவினர்களாக வர உடலை பெற்றுக்கொண்டு வீட்டிற்கு வந்து தகனம் செய்வதற்கான ஏற்பாட்டை தொடங்கினோம். சிறிது நேரத்திலேயே அனைத்து சடங்குகளையும் எனது கணவர்தான் முன்னின்று இறுதி அஞ்சலி செலுத்தி அவர்களை வழி அனுப்பியும் வைத்தார். 2 நாட்கள் வரை நாங்கள் அங்கே இருக்கும்படியும் ஆகிவிட்டது. அப்பொழுதெல்லாம் என் கணவரின் அண்ணன் மகளை நான் தான் கவனித்து வந்தேன். அவளுடைய பெயர் ஜனனி. அவள் பார்ப்பதற்கு அவ்வளவு அழகாக இருந்தாள். அவளுக்கு வயது 3 தான் இருக்கும். அவளுக்கு தன் பெற்றோர் இல்லை என்பதும் அங்கு என்ன நடக்கிறது என்பதும் புரியாமலேயே விளையாடி கொண்டும் இருந்தாள். அவளை பார்த்து பார்த்து சில உறவினர்களும் அழுது கொண்டிருந்தனர். எனக்கும் அப்பொழுது அழுகையாக தான் வந்தது. இருந்தாலும் என்னில் இருந்த கோபம் மட்டும் குறையவே இல்லை. எதனால் அப்படி மாறிப்போனேன் என்று எனக்கே தெரியவும் இல்லை. பிறகு கணவரின் அண்ணியின் வீட்டிலிருந்து உறவினர்கள் குழந்தையை தங்களிடம் ஒப்படைக்கும்படி கேட்டுக்கொண்டிருந்தனர். ஆனால் என் கணவரும் அவர்களுடன் வாக்குவாதம் செய்து கொண்டிருந்தார். பிறகு குழந்தையை நானே வளர்ப்பதாக அவர்களுக்கு வாக்குறுதியும் அளித்தார். அவர்களும் வேறு வழியில்லாமல் அங்கிருந்து சென்று விட்டனர். பிறகு நானும் கணவரும் குழந்தையை அழைத்து கொண்டு எங்கள் வீட்டிற்கு வந்துவிட்டோம்.
கணவரின் அண்ணனின் வீட்டையும் அவர் பார்த்து வந்த வியாபாரத்தையும் கவனித்து கொள்ளுமாறு அங்கிருந்த சில உறவினர்களிடம் கூறிவிட்டு கணவர் வர அவர்களும் சரி என்று சம்மதித்தனர். கணவரின் அண்ணன் மகளான ஜனனியை வளர்க்கும் பொறுப்பை கணவர் என்னிடம் கொடுத்தார். நானும் வேண்டாம் வெறுப்பாக கணவருக்காக சரி என்று சம்மதித்தேன். கணவர் இருக்கும் வரை அவளை நல்லபடியாகவும் பார்த்து கொண்டிருந்தேன். சில நாட்கள் வரை அண்ணனின் பிரிவால் கவலையாக இருந்த கணவர் பிறகு ஜனனியை பார்த்து ஆறுதலாக தொடங்கினார். அவளுடன் எப்பொழுதுமே விளையாடுவதும் அவளை வெளியில் அழைத்து செல்வதுமாக அவள் மேல் மிகுந்த பாசமாகவும் இருந்தார். ஜனனியும் சில இரவுகளில் பெற்றோர்களை நினைத்து அழத் தொடங்கி விடுவாள். அப்பொழுதெல்லாம் எனக்கு கணவர்தான் அவளை சமாதானம் செய்து தன்னுடன் படுக்க வைத்தும் கொள்வார். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு எரிச்சலாக தான் வரும். ஆனால் கணவர் முன் எதுவும் பேச முடியாமல் அமைதியாக இருந்து விடுவேன். கணவரும் விடுமுறை முடிந்து மீண்டும் வெளிநாட்டுக்கு புறப்பட்டார். போகும் பொழுது கூட ஜனனியை நல்லபடியாக பார்த்துக்கொள் என்று பலமுறை கூறிவிட்டு தான் சென்றார். நானும் பார்த்து கொள்வதாக உறுதியும் அளித்தேன். உண்மையிலேயே ஜனனி மிகவும் அதிர்ஷ்டசாலிதான். அவள் எங்களின் வீட்டிற்கு வந்தவுடன் உண்மையிலேயே சில நல்ல விஷயங்களும் நடக்கத்தான் ஆரம்பித்தன. 4 ஆண்டுகளாக குழந்தை இல்லாமல் இருந்த எனக்கு கணவர் சென்ற அந்த மாதமே கர்ப்பமாக இருப்பதும் தெரிய வந்தது. கணவரிடமும் தெரிவிக்க அவரும் சந்தோஷம் அடைந்தார். ஜனனியும் என்னை அம்மா என்று அழைக்க ஆரம்பித்தாள். ஆனால் ஏனோ தெரியவில்லை, அவள் அம்மா என்று அழைக்கும் பொழுது எனக்கு எரிச்சல் மட்டுமே உண்டானது. நானும் அவளிடம் சின்னம்மா என்று அழைக்கும்படி கூறியும் வந்தேன். இப்படி மாதங்களும் உருண்டோடின. எனக்கும் ஒரு அழகான ஆண் குழந்தையும் பிறந்தது. கணவரும் உடனடியாக வெளிநாட்டிலிருந்து என்னையும் என் குழந்தையையும் பார்க்க வந்தார். அப்பொழுதும் கூட என் குழந்தையுடன் விளையாடாமல் ஜனனியுடன் மட்டுமே நேரத்தை அதிகமாக செலவழித்து கொண்டும் இருந்தார். இது எனக்கு மேலும் எரிச்சலை தான் மூட்டியது. வந்த நாட்களில் மீண்டும் கணவர் வெளிநாட்டிற்கு சென்று விட்டார். அவர் சென்ற பிறகு ஜனனியின் மேல் இருந்த எரிச்சல் கோபமாக மாறத் தொடங்கியது. அவளை எந்த காரணமுமின்றி அடித்து துன்புறுத்தவும் ஆரம்பித்தேன். அப்பொழுதெல்லாம் அவள் பயந்து நடுங்கிக் கொண்டு மூலையில் அமர்ந்து விடுவாள். அப்பொழுது எனக்கு மனதிற்குள் சிறிதாக சந்தோஷமும் உண்டானது. வருடங்களும் உருண்டோடி ஜனனிக்கு இப்பொழுது 10 வயதாகியது. எனது மகனுக்கு 6 வயதை தொட்டது. இந்த 6-7 வருடங்களில் நிறைய மாற்றங்களும் ஆகியிருந்தன. எங்களிடமும் கொஞ்சம் பணமும் சேர்ந்திருந்தது. கணவரும் வெளிநாட்டிலேயே சொந்தமாக வியாபாரத்தையும் தொடங்கியிருந்தார். கணவர் விடுமுறைக்கு வரும்போதெல்லாம் ஜனனியை நல்லபடியாக பார்த்து கொள்வதை போல நான் காண்பித்தும் கொண்டேன். ஆனால் அவர் சென்ற பிறகுதான் உண்மையான குணம் வெளியில் வரவும் ஆரம்பிக்கும். ஏனோ தெரியவில்லை, ஜனனியின் மேல் இருந்த கோபம் மட்டும் இன்னும் தீரவே இல்லை. ஏதுமறியாத பிஞ்சு குழந்தை என்று கூட பாராமல் சில சமயம் அடித்ததும் உண்டு. ஜனனி என் மகன் மேலே அவ்வளவு பாசமாக இருப்பாள். ஆனால் நான் தான் ஜனனியை என் மகனுடன் சேர விடுவதே இல்லை. உடை, உணவு அனைத்திலுமே அவளிடம் கொடுமை மட்டுமே செய்து வந்தேன். ஆனாலும் அவள் என்னை பற்றி வெளியில் எங்குமே கூறியதும் கிடையாது. எனது கணவரிடமும் கூட என்னை பற்றி ஒரு வார்த்தை கூறியதும் கிடையாது. அவள் கூறாததை நினைத்து நான் எங்கும் எனக்கு கொஞ்சம் தைரியமும் அதிகமானது. ஒரு நாள் எனது பக்கத்து வீட்டின் பாட்டி வீட்டிற்கு வந்தார். அந்த நேரத்தில் நானும் வேலை விஷயமாக வெளியே சென்று இருந்தேன். அப்பொழுது ஜனனி மட்டுமே வீட்டில் இருந்தாள். நான் ஜனனியிடம் நடந்து கொள்ளும் விதம் அரசல் புரசலாக அங்கிருக்கும் சில வீட்டார்களுக்கும் தெரியும். ஒரு வகையில் அந்த பாட்டி எனது கணவரின் நெருங்கிய சொந்தக்காரர் தான். எப்பொழுதும் வந்தாலும் என் கணவர் அவருடன் பாசமாக விசாரிப்பார். பாட்டியும் என் கணவரின் மேல் அவ்வளவு அன்பு வைத்திருந்தார். நானும் வேலையை முடித்துவிட்டு வீட்டிற்கு வர அங்கே ஜனனியும் பாட்டியும் அமர்ந்து பேசி கொண்டிருந்தனர். அதை பார்த்து எனக்கு சிறிதாக பதட்டம்தான் உண்டானது. எங்கே நான் ஜனனியிடம் நடந்து கொள்ளும் விதத்தை அவள் அந்த பாட்டியிடம் கூறிவிடுவாளோ என்று. ஆனாலும் அதை வெளியே காட்டிக்கொள்ளாமல் நானும் பாட்டியிடம் நலம் விசாரித்தேன். ஆனால் பாட்டியோ என்னிடம் எதுவும் பேசவில்லை. போகும் பொழுது மட்டும் பிள்ளையை நன்றாக பார்த்துக்கொள், அவளும் உன் மகளைப் போலதான் என்ற வார்த்தையை கூறிவிட்டு சென்றார். அதை கேட்டு நானும் பதட்டமடைந்தேன். ஜனனிதான் அனைத்து விஷயங்களையும் கூறிவிட்டாளே என்று நினைத்து அவள் மேல் கோபம்தான் எனக்கு வந்தது. பாட்டி சென்ற பிறகு அவளிடம் என்ன கூறினாய் என்று ஜனனியை அடிக்க ஆரம்பித்தேன். என் கோபம் அதோடு முடியவில்லை. அவளை இழுத்துச் சென்று ஒரு அறையில் பூட்டியும் வைத்தேன். அவள் பயமாக உள்ளது என்று கதறிக்கொண்டும் இருந்தாள். ஆனாலும் நான் எதையுமே கேட்கவில்லை. அன்று முழுவதும் அவளுக்கு உணவு கூட கொடுக்காமல் பூட்டிதான் வைத்திருந்தேன். எனது மகன் கூட விவரம் தெரியாமல் அக்கா அக்கா என்று அழுது கொண்டும் இருந்தான். ஆனால் எனக்கு தான் ஏனோ தெரியவில்லை, ஜனனியின் மேல் எந்த இரக்கமும் உண்டாகவில்லை. மறுநாள் காலை பொழுது விடிந்ததுமே அப்பொழுது வரை ஜனனி அறையிலே தான் பூட்டி வைத்திருந்ததால் நானும் மெதுவாக எழுந்து வர சரியாக பக்கத்து வீட்டு பாட்டியும் உள்ளே நுழைந்தாள். அவளும் ஜனனியை பார்க்க வேண்டும் என்று யதார்த்தமாக கூற நானும் பதறிப்போனேன். பின்பு ஜனனியும் அழுது கொண்டே கதவை தட்டி கொண்டிருந்தாள். அதை பார்த்த பாட்டியும் பதறிப்போனாள்.
உடனடியாக திறக்கும்படியும் கூச்சலிட ஆரம்பிக்க நானும் வேறு வழியில்லாமல் கதவை திறக்க உள்ளே இருந்த ஜனனி பயத்துடன் அழுது கொண்டே வெளியே வந்து மயக்கத்துடன் சரிந்து விழுந்தாள். இதை பார்த்த பாட்டி பதட்டமடைந்து கூச்சலிட அவரின் சத்தத்தை கேட்டு அக்கம்பக்கத்தில் உள்ள சில பெண்மணிகளும் கூடிவிட்டனர். பிறகு ஜனனியின் முகத்தில் தண்ணீரை தெளித்து அவளை மயக்கம் தெளிய வைத்தனர். பின்பு அவளிடம் விசாரிக்க அவள் நடந்த அனைத்து உண்மைகளையும் கூறினாள். இதை கேட்டு பாட்டியும் அங்கிருந்த சில பெண்மணிகளும், இந்த சிறு பிள்ளையிடம் இப்படி நடந்து கொள்கிறாயே என மோசமான வார்த்தைகளால் என்னை திட்டவும் தொடங்கினர். ஒரு கட்டத்தில் பாட்டியும் இனிமேல் ஜனனியை நான் பார்த்து கொள்கிறேன் என கூறி அவருடன் அழைத்தும் சென்றார். என் மேல் பயத்திலிருந்து ஜனனியும் அவருடன் சென்று விட்டாள். எனக்கு அனைவரின் முன்னால் உண்மையை சொல்லி அவமானப்படுத்தி விட்டாளே என்று ஜனனியின் மேல் கோபம்தான் அதிகமாக இருந்தது. எனக்கு ஒரு புறம் பயமாகவும் இருந்தது. கணவர் ஜனனியை பற்றி விசாரித்தால் என்ன கூறுவது என்று நானும் அவரிடம் என்ன சொல்வது என்றும் யோசித்து கொண்டிருந்தேன். மறுநாள் மோசமாக மழை பெய்ய தொடங்கியது. நானும் மாடியில் காய வைத்த துணிகளை எடுப்பதற்காக வேகமாக ஓடிச் சென்று துணிகளை எடுத்து கொண்டிருந்தேன். என் பின்னாலேயே என் மகனும் வந்திருந்தான். ஆனால் அதை நான் சுத்தமாக கவனிக்கவே இல்லை. நானும் துணிமணிகளை எடுத்து அவசரமாக திரும்பி படிகளில் இறங்க ஆரம்பித்தேன். எதர்ச்சையாக என் கால்கள் மகனின் மேல் பட என் மகன் படியிலிருந்து உருண்டு விழ ஆரம்பித்தான். உருண்டு விழுந்ததில் அவனுக்கு பயங்கரமான சில இடங்களில் காயமும் ஏற்பட்டது. நானும் பதறி போய் கூச்சலிட ஆரம்பித்தேன். எனது சத்தத்தை கேட்டு அக்கம் பக்கத்தினரெல்லாம் ஓடி வந்து என் மகனை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அங்கு என் மகனுக்கு தீவிர சிகிச்சைக்கு ஏற்பாடும் செய்யப்பட்டது. ஆனாலும் மருத்துவர்கள் இப்பொழுது எதுவும் கூற முடியாது என்று கைவிரித்தனர். இந்த தகவல் எனது கணவருக்கும் தெரிவிக்கப்பட்டது. அவரும் பதறி போய் சில மணி நேரங்களிலேயே வந்துவிட்டார். என் மகனுக்கும் 2 நாட்கள் வரை தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டது. அவனின் உடல் நலத்தில் எந்த முன்னேற்றமும் காணப்படவில்லை. பிறகு 3வது நாள் மருத்துவர் எங்களிடம், உங்களின் மகனின் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை, ஆனால் அவனது தலையில் பின்புறத்தில் பலமாக காயப்பட்டுள்ளது. அது போக போக சரியாகிவிடும். அவனை நல்லபடியாக கவனித்துக் கொள்ளுங்கள் என்றார். இதை கேட்டு நான் அங்கே உடைந்து அழத் தொடங்கினேன். என் கணவரும் என்னைப் போலவே அழுதும் கொண்டிருந்தார். பிறகு சில நாட்கள் கழித்து என் மகனையும் வீட்டிற்கு அழைத்து வந்தோம். ஆனால் அவன் முன்பு போல சுறுசுறுப்பாக இல்லை. எப்பொழுதும் எதையோ யோசித்து கொண்டிருப்பதைப் போலவே அமர்ந்திருந்தான். இது எனக்கு இன்னும் மனவேதனையை அளித்தது. என் மகனை பார்ப்பதற்காக அக்கம்பக்கத்தினர் அனைவருமே வீட்டிற்கு வந்துவிட்டு செல்வார். ஆனால் அவர்களின் முகத்தில் எந்த கவலையும் இருக்காது. நான் அருகில் அமர்ந்திருக்கும் பொழுது ஜனனிக்கு செய்த பாவம்தான் இவளது மகனுக்கு இப்படி வந்துவிட்டது என்று எனக்கு கேட்கும்படியே கூறுவார்கள். அப்பொழுது எல்லாம் எனக்கு அழுகையாக தான் வரும். எனக்கும் அப்பொழுதுதான் புரியவும் ஆரம்பித்தது நான் ஜனனிக்கு எவ்வளவு கொடுமைகளை செய்துள்ளேன் என்று. ஒரு நாள் என் கணவரிடம் அந்த பாட்டியும் ஜனனிக்கு அன்று என்ன நடந்தது என்ற உண்மையையும் கூறிவிட்டார். போதாதற்கு பக்கத்து வீட்டார்களும் ஆரம்பத்திலிருந்து தான் ஜனனிக்கு செய்த கொடுமைகள் அனைத்தையுமே ஒன்றுவிடாமல் கூறிவிட்டனர். என் கணவரும் கோபப்பட்டு என்னிடம் இதை பற்றி விசாரிக்க ஆரம்பித்தார். நானும் எனக்கு அவளை பார்த்தாலே கோபம் வந்தது உண்மைதான், ஆனால் இப்பொழுது அதை போல எதுவும் இல்லை என்று உண்மையை கூறினேன். ஆனாலும் அவர் என்னிடம் கோபப்பட்டார். என் கணவரும் ஜனனியை அழைத்து கொண்டு அவளின் அம்மா பிறந்த தாத்தா பாட்டியின் வீட்டிற்கு கொண்டு போய் விட்டுவிட்டார். அவர்களுமே தங்கள் பேர குழந்தையை முழு மனதோடு ஏற்றும் கொண்டனர். அது மட்டுமல்லாது ஜனனியின் அப்பாவின் பேரில் இருந்த அனைத்து சொத்துக்களையும் மாற்றி ஜனனியின் பேரில் எழுதி வைத்தார். ஜனனிக்கும் என்னிடமிருந்து விடுதலை கிடைத்தது. ஒரு நல்ல வாழ்க்கையும் அமைந்தது. கணவரும் என்னுடன் பேசுவதை நிறுத்திவிட்டார். உன்னை நம்பி ஜனனியை விட்டு சென்றேன், ஆனால் நீ அவளுக்கு துரோகம் செய்து நமது பிள்ளைக்கு தான் பாவத்தை சேர்த்து விட்டாய் என அடிக்கடி கூறிக்கொண்டிருந்தார். அவர் கூறும் பொழுதெல்லாம் எனக்கு அலையாகவும் குற்ற உணர்ச்சியும் அதிகமாக வரும். சில நாட்களிலேயே கணவரும் வெளிநாடு சென்று விட்டார். அதன் பிறகு அவர் என்னுடன் பேசுவதற்கு முயற்சி செய்யவே இல்லை. மாதத்திற்கு ஒரு முறை மட்டும் பணத்தை அனுப்பி வைப்பார். என் மகனை பற்றி பக்கத்து வீட்டு பாட்டியிடம் அடிக்கடி கேட்டு தெரிந்தும் கொள்வார். மற்றபடி என்னிடம் அவர் பேசுவதே இல்லை. நானும் எனது மகனை பார்க்கும் பொழுதெல்லாம் ஒருவேளை நான் ஜனனிக்கு செய்த பாவத்திற்கு தான் எனது குழந்தைக்கு இப்படி ஆகிவிட்டதோ என்று எண்ணம் அடிக்கடி வரவும் ஆரம்பித்தது. அதுவே எனக்கு கிடைத்த வெறும் தண்டனையாக நான் நினைத்தேன். எனது மகன் சீக்கிரமே குணமடைய வேண்டும் என்று மனதார பிரார்த்தித்தும் கொண்டிருந்தேன். நானும் முன்பு போல இப்பொழுது இல்லை. ஜனனியை பார்த்து அவளிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே அதிகமாக இருந்தது. அவளுக்கு நான் எவ்வளவு பெரிய பாவத்தை செய்துவிட்டேன் என்று நானும் புரிந்தும் கொண்டேன். படிப்படியாக எனது மகனின் உடல்நிலையும் முன்னேற்றம் அடைந்தது. அவனும் 2 வருடங்கள் கழித்து முன்பு போல முழுமையாக குணமடைந்து விளையாடத் தொடங்கினான். அவனும் அடிக்கடி ஜனனி அக்காவை விசாரித்து கொண்டும் இருப்பான்.
அப்பொழுதெல்லாம் எனக்கு அழுகை மட்டுமே வரும். என் கணவர் என்னுடன் பேசுவதை நிறுத்திவிட்டார். 2 வருடங்களாக அவர் என்னை காணவும் வரவில்லை. எப்பொழுதாவது பாட்டியிடம் சொல்லி தொலைபேசியில் என் மகனுடன் மட்டுமே பேசிக் கொண்டிருப்பார். நானும் பலமுறை அவருடன் பேசுவதற்கு முயற்சியும் செய்தேன். ஆனால் அவரோ என்னை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. 5 வருடங்களுக்கு பிறகு ஒரு நாள் கணவரும் வீட்டிற்கு வந்தார். அப்பொழுது மகனையும் பக்கத்தில் இருந்த பாட்டியையும் விசாரித்துவிட்டு ஜனனியை சென்று பார்த்துவிட்டு அப்படியே வெளிநாட்டிற்கும் சென்று விட்டார். போகும் பொழுது கூட என்னிடம் நீ செய்தது துரோகத்திற்கு உன்னை என்னால் மன்னிக்கவே முடியாது என்று கூறிவிட்டு தான் சென்றார். நானும் அவரின் பக்கம் நியாயம் இருப்பதையும் புரிந்து கொண்டேன். ஆனால் இவ்வளவு காலங்கள் அவர் என்னுடன் பேசாமல் இருப்பது தான் எனக்கு கவலையாக இருந்தது. நானும் கடவுளிடம் கணவரின் மனம் மாற வேண்டும் என்று தினமும் பிரார்த்தித்து கொண்டிருந்தேன். இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.